எல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. இராத வினை எல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. கனகத்தி காதலியை காருயிரை விட்டு போனதும் கொய்தோ கொய்தா என்னதுங்க? சத்தம் போடாதையா, சத்தம் போட்ட சுற்றுவேன். இப்ப நாங்க உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அங்க வந்து யாரு என்ன கேட்டாலும் எஸ்ன்னு பதில் சொல்லணும். அப்படி சொன்னா உனக்கு நான் 100 ரூபா தருவேன். 100 ரூபாயா? ஆமா. என்ன சொல்ல? யாரு கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறார். தெரியுது. துரைக்கு நம்ம ஊரு நகைன்னா ரொம்ப பிரியம் இல்லீங்களா துரை? ஏன் நம்ம கடையில புது விதமான நகைகள்லாம் வந்திருக்கு. பரதேசி பரதேசி அந்த புது நகைகளை கொண்டு காட்டப்பா. சார், துரைக்கு ஒரு ஒட்டியானம் கொடுங்க. முத்தியான இவருக்கா? அட இவருக்குன்னா இவருக்கேவா? இவர் சம்சாரத்துக்கு. அவங்களும் இவர மாதிரியே இருப்பாங்க. அப்படியா? இவர் சைஸுக்கு எதை வாங்கினாலும் அவங்களுக்கு சரியா இருக்கும் இல்லீங்களா துரை? இவர் சைஸுக்கு நம்ம கிட்ட ஒட்டியானம் கிடையாதுங்களே. ஆனா என்னங்க வியாபாரம் பண்றீங்க? ஏங்க 2 ஒட்டியானத்தை ஒண்ணா சேர்த்தா சரியா போகுது. 2 ஒட்டியானத்தை ஒண்ணு சேர்க்கிறதா? நல்ல யோசனை தான். பரதேசி பரதேசி 2 ஒட்டியானம் கொண்டாப்பா. எப்படி பிடிச்சிருக்க? அடுத்தாப்புல வைர மோதிரம் வேணும்ல தோற? அப்போ மோதிரத்தை கொண்டாங்க. இவர் சைஸுக்கு மோதிரம் போடணும்னா வளையலத்தான் போடணும். அத பத்தி உங்களுக்கு என்னங்க? அப்புறம் துரை வைர நெக்லஸ், வைர கம்மல், வைர வளையல், வைரத்தோடு. இப்ப துரை சொன்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துறீங்க. பரதேசி துரை சொன்ன நகையெல்லாம் கொண்டு வா. துரை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? அப்ப துரைசாமி கிட்ட கொண்டு காட்டிட்டு வரலாம்ல? பில்ல போடுங்க. பரதேசி எல்லா இடத்துக்கும் பேக் பண்ணி பில் போட சொல்லு. திருவோடுங்கை மாறுகிறாரு. ஆனா அவர் ஊர்ல என்ன கிடைக்காதுங்க, அதனால வாங்கிட்டு போறாரு. எடுத்துட்டு போட்டு கடைசி காலத்துல உதவும். அப்ப செட்டியார் நகையெல்லாம் கொண்டு போய் துரைசாமிட்ட காட்டிட்டு வர்றோம். துரை அது வரைக்கும்